வணக்கம் நண்பர்களே. இப்போ அமித்ஷா தினமலர் தந்திக்கெல்லாம் பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டி கொடுத்ததில் சில என்ன செஞ்சோம், காங்கிரஸ் கவர்மெண்ட் நம்ம என்ன பண்ணோம், ஏழைகளை எவ்வளோ காப்பாற்றி இது பண்ணியிருக்குன்ற அவங்க ஆக்சுவல் புள்ளிவிவரத்தை பேசுகிறாரு. அப்போது இந்த மாதிரி நிதி தரதில்லைன்னு அவங்க அப்படி தான் சித்தரிப்பாங்க. ஃபெயிலியர் கவர்மெண்ட்டு நிதி தவறாக பயன்படுத்தா மத்திய கணக்கு தணிக்கை அறிக்கை குற்றஞ்சாட்டியுள்ளது தமிழகத்துக்கு. தேசிய ஒருங்கிணைப்பு திட்டத்தில் ஏராளமான ஊழல் புகார் இருக்குது. இப்படி இது ஒரு இது மாதிரி மாத்ரு வந்தனா யோஜனா இப்படிலாம் நிறையா குறிப்பிட்றாரு அந்த பேட்டியில். அப்புறம் என்ன செஞ்சோன்னெலாம் சொல்லும் போது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அதன் விளைவுகள் அதிகமாக இருக்குது அப்படின்றதையும், ஊழல் அனைத்து எல்லை தாண்டி விட்டு திமுக ஊழல் பட்டியலில் 39,705 கோடி அது சொல்லிவிட்டு இப்போ 5,900 கோடி மணல் ஊழல், எல்காட்டு ஊழல் இதெல்லாம் ரிப்போர்ட் போயிருக்கும் மேலே முடியவருக்கு. அப்போது எல்லாத்தையும் ஊழல், எதுலேயும் ஊழல் தான் இதுன்ட்டு இல்லை ஆச்சா. போதைப் பொருள் மாஃபியா அது ஒரு பக்கம் சொல்கிறாரு. அப்புறம் இந்த மாதிரி வங்கதேசத்தில் வரதா நம்ம ஆட்சி அமைப்பு பண்ணலாம், ஏன்னா இவர் ரிப்போர்ட்டை கொடுக்கல ஸ்டாலின் அப்படின்றதையும் சொல்கிறாரு. இதுதான் இந்த முருகன் முன்னாடி இந்த இப்போ பாருங்கள் ஸ்டாலின் என்ன பண்ணுறா, அப்படி ஏடிஎம்கே பாஜக கூட்டணி உடையதான்னு அந்த ஐடியில் இவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க கணக்கு போய்க்கிறல, அவங்களுக்கு என்னென்னா எப்படியாவது உடையட்டமே. இப்படி தான் பார்லிமெண்ட்டில் உடச்சி விட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணார் எடப்பாடி, டெபாசிட் போய் அது மாதிரி இவங்களுக்கு ஒன்றுமே செய்யலை, வக்கு இல்லை தமிழகத்தை செய்யறதுக்கு 10 லட்சம் கோடி கடன் ஆகி போய் திருப்பி எதிர்கட்சி உடனே. ஆனால் இவங்க கட்சி உடைய போகுது. இப்போ வைகோ திரும்ப உடலால் நிறைய வைகோ முதல் தெரியல. இப்போ சொல்லுவாங்க எதுவுமே இப்போ இருக்கேன்னு தான் சொல்லுவாங்க, அப்புறம் தான் தெரியும். ஸோ இந்த மரிசையில் கேட்கும் போது அவர் என்னங்கிறாருன்னா, ஏப்ரல் 12 கூட்டணி இருக்கும்போது எடப்பாடின்னு சொல்கிறார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அதிமுகவுடைய முதல்வர் தான், இபிஎஸ் குறிப்பிடல, ஆனால் அங்கேருந்து ஒருத்தர் தாங்கிறார். நயினார் நாகேந்திரன் கேட்டால் இபிஎஸ்ங்கிறார். சரிங்களா. இப்போ இதில் கடையில் அண்ணாமலைக்கு வேறு அகில இந்திய பொதுச்செயலாளர் மற்றும் தமிழக தேர்தலுக்கு ஏதோ ஆல் இண்டியா லெவலில் கொடுத்து தமிழகத்துக்கு கொடுக்க போகிறாங்க போல தெரியுது. அது இங்கிலீஷ் சேனல்லையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது அமித்ஷா குறிப்பிட்டிருக்கிற மாதிரி அது இன்னும் கொஞ்சம் காலம் வந்துடும். அவரே தான் தன் குடும்பத்தை பார்க்கணும், கொஞ்சம் நாளைக்கு டைம் கொடுக்கணும்னு கேட்டதா, இல்லாட்டி அன்றைக்கி கொடுத்துருவாங்க. இப்போ அகில இந்திய தலைவர் வேறு வரணும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இப்படி போயிட்டுருக்கும்போது இப்போது இல்லை இந்த கூட்டணி தான் அமையும் அப்படிங்கும்போது அவங்க க்ளீனாக தெரியும். ஏன்னா இவர் ஊபியில் உட்காந்து முதல்ல இல்லை ஆட்சியில் இல்லாதப்போ இப்போ 2 ஸ்பெல் வர வச்சாச்சு. இந்த ஒரு தடவை தான் 30 ப்ளஸ் சீட்டு வழி. அதுக்கு முன்னாடிலாம் 72 66 எம்பி வந்தது. இப்போ சீஃப் மினிஸ்டர் 2 தடவை அங்கே வந்தாச்சு ஊபியில். அதுக்கெல்லாம் முதல் எதிர்த்திட்டவர் இவர் தான். அதேமாதிரி வடகிழக்கு மாநிலத்துக்கும் திரிபுராவில் ரொம்ப காலமாக இருந்து காணாமல் போச்சு. அந்த வரிசையில் இது ரொம்ப அவங்க மாதிரி கஷ்டமாக தெரியும். ஒன்றும் இல்லை, இவன் புழு மூட்டை திராவிடம் பூரா. அப்போ முதல்ல இவங்க ஏடியிருக்கு. இப்போது அதில் இப்போ இன்னொரு 2 மாதத்துக்கு முன்னாடி வரும்போது காலம் இருக்குது.